இந்த மாதிரி டைமர் அனிமேஷன் எப்படி ஃபிக்மாவில் பண்ணுறது கற்றுக்கலாமா? வாங்க. இந்த அனிமேஷனை நீங்கள் டெலிவரி ஆப்ஸ்க்கு, ஊபர், ரேபிடோ மாதிரியான ஆப்ஸ்க்கு, இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஒரு ஆஃபர் க்ளோஸ் ஆக போகுதுன்னா இப்போ நீங்கள் இதை டைமர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த டைமர் அனிமேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் யூஎக்ஸ் UI டிசைனில் இருக்கிற டெக்னிக்ஸ், டூல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பற்றின இன்டெப்த் வீடியோ போட்டுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைமர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒன்ஸ், டென்ஸ் அண்ட் மினிட். இப்போது ஒன்ஸ் அதாவது யூனிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 10, அதாவது 1 to 0 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா டென்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஏன்னா 1 minute வந்து 60 seconds தானே, ஸோ அதனால் 6 வரைக்கும் இருக்கும். அண்ட் இது வந்து மினிட்ஸ். இங்கே இந்த எவ்வளோ மினிட்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து யூனிட், 10, இதுக்காம மினிட், இது ஒன்றுத்தையும் நம்ம தனித்தனியாக டிசைன் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் guys, டைமர் வந்து இப்படி ஆக்சுவல் டைமர் மாதிரி இது ஒர்க் ஆகாது. டைமரோட அனிமேஷன்ஸ் தான் வருமே தவிர கரெக்டாக இப்போ 60 seconds தான் 60 seconds வராது. பிகாஸ் நம்ம ஆஃப்டர் டிலேலாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 2 millisecond 3 millisecond அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டான டைமிங் இதில் கிடைக்காது நமக்கு. இந்த டைமர் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து யூனிட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர் போடுங்க. இது போட்டாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் லைனில் இருக்கா, சென்டர் லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் லைன் ஸ்பேஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கொயர் எடுத்து இந்த 0வை இந்த ஸ்கொயர் மேலே வச்சு மாஸ்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிவிடுங்க. மாஸ்க் பண்ணியாச்சா? இதை மாஸ்க் பண்ணிட்டோடனே நீங்கள் காம்பனண்டாக சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் வந்து 1 2 3 மேலே எடுத்து வச்சுப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த மாஸ்கிங் ஸ்கொயர், இதுக்கு சென்டராக எல்லா நம்பருமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி சென்டராக இல்லைன்னா அந்த நம்பர் சேஞ்ச் ஆகும்போது ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி வரும். ஸோ கரெக்டாக லைண்டாக நீங்கள் மேலே கொண்டு வாங்க நம்பர்ஸை. இது வந்து 1, நெக்ஸ்ட் அது இன்னொரு வேரியண்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நம்பரும் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் இதை போட்ட பிறகு இந்த எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் டிலே கொடுங்க. ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு 750 milliseconds வச்சுக்கோங்க. 750, அதுக்கப்புறமா இங்கே ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துட்டு இந்த அனிமேட்டில் வந்து ஈஸ் அவுட் தானே, இதுக்கு வந்து 250 கொடுங்க. ஸோ இங்கேயே நான் 750 250 சொல்கிறேன்னா 1000 millisecond தானே 1 second. ஸோ அதனால தான் இதை நம்ம அப்படி வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கிளிக் இன்ட்ராக்ஷன் இருக்கா, இது நீங்கள் ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு 715 கொடுங்க. இங்கே 250 இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்திங்க 1000 milliseconds வரும், which is equal to 1 second. நீங்கள் யோசிக்கலாம், டைமர் வந்து 9 8 7 6 தானே போகும், நீ ஏன் எப்படி பண்ணுற 1 2 3ன்னு அந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஃபஸ்ட் நீங்கள் எப்படி டைமர் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாங்க. அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதனால தான் நான் அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது போட்டாச்சா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, நல்லா தான் போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ன தான் போகுது, கரெக்டாக போகுதா? ஸோ இப்போ வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு, இது ரூப்பில் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 0 இருக்குல்ல, இந்த 0வை எடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிற 0க்கு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு ஆன் கிளிக் இல்லை ஆஃப்டர் டிலே, இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்க தேவையில்ல. டக்குன்னு இந்த 0 வந்தோடனே அது டக்குன்னு அதுக்கு போயிடணும். ஸோ ஜஸ்ட் 1 millisecond கொடுத்துட்டு ஸ்மார்ட் அனிமேட்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், லூப்லேயே இருக்கும். 9 0 1 2 3 அப்படி தான் வரும். சூப்பர். இப்போ நம்ம யூனிட்ஸை முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ 10க்கு போவோம். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. 6 வரைக்கும் தானே இருக்கும். ஸோ மிச்சத்தை டிலீட் பண்ணிவிடுங்க. இதில் ஜஸ்ட் நீங்கள் சின்ன சேஞ்ச் தான் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிலேயில் போயிட்டு நீங்கள் 9900 millisecondன்னு கொடுங்க. ஏன்னா இது 10th பிளேஸில் இருக்குல்ல, ஸோ 10,000 milliseconds தான் 10 seconds. இங்கே வந்து 9900 கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் 215 கொடுங்க. எப்படி அதிகமாக தானே இருக்குது நீ சொல்கிறது நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி பார்த்தேன். 9715 கொடுத்துட்டு இங்கே 250 கொடுத்து நான் பண்ணேன். யூனிட்ஸ் முடியறதுக்குள்ளே, அதாவது இந்த ஹேண்ட் முடியறதுக்குள்ளே இது வந்து மாறிடுது. ஸோ அதனால தான் இந்த டைமிங் கரெக்டாக இருந்தது. அதனால தான் நான் இந்த டைமிங் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். 9900 கொடுத்துட்டுங்க, இங்கே 215 இருக்கட்டும். அண்ட் இது இப்போ லூப்பில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 6ஐ நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. 0 கனெக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் டிலே 800 millisecond. ஏன்னா 60 seconds வந்து இது 0வாக மாறணும்ல, ஸோ 800 milliseconds கரெக்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே கொடுத்துடலாம். அந்த ஜர்க் இருக்கணும் அந்த இடத்துல, அதனால அந்த ஜர்க் வச்சுருக்கேன். இல்லைனா அது வந்து 6லேருந்து 0க்கு வந்து அப்படியே ரிவர்ஸில் ஸ்க்ரோல் ஆகிட்டே மேலே போகும்.
நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்மார்ட் அனிமேட் ஈஸி அவுட்னு கொடுக்கணும்னா எப்படி மாறும்னு மட்டும் பாருங்கள். இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி அந்த 6 0க்காக மாறுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? அந்த மாதிரி அனிமேஷன் ஆகக்கூடாது. இது ஒரு ஜர்க்கில் தான் ஆகணும். அதனால தான் நான் வந்து இன்ஸ்டன்ட்னு கொடுத்தேன். ஆனால் அந்த யூனிட்ஸ் முடியும்போது டென்ஸும் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்காக தான் நீங்கள் இந்த டைம் 9900 அதுக்கப்புறமா அனிமேஷனுக்கு வந்து 250 மில்லி செகண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இதை மாற்றினா கூட ஒரு 1 மில்லி செகண்ட் 2 மில்லி செகண்ட் டிலேவா இல்லை சீக்கிரமாகவும் இது வந்துடலாம். ஸோ இந்த 6 வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மினிட்ஸான்னு பார்க்கணும். இப்போ யூனிட்ஸ் பார்த்தாச்சு, டென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மினிட்ஸ் எப்படி இதில் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். மினிட்ஸ் கொண்டு வரது ஏன் ரொம்ப இதில் கஷ்டம்னா, ஃபிக்மாவில் வந்து ஆஃப்டர் ரிலே வந்து உங்களால் 20,000 மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே கொண்டு போக முடியாது. அப்போ எப்படி 1 மினிட்டுக்கு கரெக்டாக 1 மேலே கொண்டு வர வைக்க முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் சூப்பராக டெக்னிக் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற நான் வந்து இப்போ அந்த 20,000 செகண்ட்ஸே நான் வந்து 3 வாட்டி யூஸ் பண்ணா 60 செகண்ட்ஸ் வந்துடுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 0 இருந்துச்சுன்னா 3 0 வச்சுட்டிங்கன்னா இது 1 இது 2 அதுக்குமா இது 3. நீங்கள் 3 0 இதுங்க வச்சுட்டிங்கன்னா இது 3 மாறி முடிச்சிட்ட பிறகு இது மாதிரி இந்த இடத்துல வந்து 1 வரும். அந்த மாதிரி வைக்கும்போது கரெக்டாக இது 60 செகண்ட்ஸ் இங்கே முடியும் போது இந்த இடத்துல 1 அப்படி மாறும். அதுக்காக தான் இங்கே 3 வைக்கிறது. ஏன்னா ஃபிக்மாவில் ஆஃப்டர் ரிலே 20 செகண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க, அதுக்கு மேலே கிடையாது. அதனால தான் இந்த அதே மாதிரி 1 முடிஞ்சு 2 போகிறதுக்கு உங்களுக்கு வந்து 3 1s தேவை. இப்போ இந்த 3 1s முடிச்சா இப்போ வந்து நீங்கள் 2 வைங்க. எனக்கு இதுக்கு எப்படி டைமிங் வைக்கிறது நான் சொல்லித்தரேன். இதுவே எவ்வளோ ட்ரிக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நான் ரிவர்ஸில் செய்யும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் கைஸ். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு தங்கமாக ரிவர்ஸ் சொல்லி தரலான்னு இருந்தேன். இது கனெக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் ரிலே தான். ஆஃப்டர் ரிலே வந்து நீங்கள் இங்கே 20,000 மில்லி செகண்ட்னு கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்தா அப்படி ஸ்க்ரோல் ஆகுமே நினைக்கலாம், பட் அது ஆகாது. ஏன்னா அது 0 தானே இருக்குது, ஸோ ஆகாது. இங்கே வந்து ஈஸ் அவுட் வந்து நீங்கள் 800 மில்லி செகண்ட்ஸாக வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா டைமுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 800 வச்சா தான் இது கரெக்டாக 60 முடியும் போது இது கரெக்டாக 1 வந்து நிற்குது. அதனால தான் நான் வந்து 800 இங்கே 20,000 மில்லி செகண்ட் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையுமே அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டிலே 20,000 அதுக்கப்புறமா ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 800 மில்லி செகண்ட்ஸ். இதுதான் கைஸ். இப்போ இதை இங்கே வச்சு பார்ப்போம். இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் குரூப் பண்ணிக்கோங்க இதை. அதனால் உங்களுக்கு 1 மினிட் இருக்குது காமிக்க முடியாது கைஸ். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். கரெக்டாக இது 60 முடியும் போது 1 வருதான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ கவனிங்க கைஸ், இது 60 முடியும் போது இங்கே 1 வரணும். கரெக்டாக 1 வரணும். பார்த்தீங்களா, டிலே இருக்குது இதில். இந்த இடத்துல தான் கைஸ் டிலே இருக்குது. இங்கே வந்து 60 to 0 மாறும்போது 800 மில்லி செகண்ட்லாம் கொடுக்க தேவை. ஜஸ்ட் 1 மில்லி செகண்ட் நீங்கள் கொடுத்தா போதும். அந்த 800 நான் ஏன் அங்கே கொடுத்தன்றது நான் ரிவர்ஸ் சொல்லி தரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கு. இங்கே நீங்கள் 1 மில்லி செகண்ட் தான் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், கரெக்டாக வரும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் கைஸ். இப்போ கவனிங்க கைஸ், இது 60 மாறும்போது இங்கே 1 கரெக்டாக மாறுதான்னு பாருங்கள். சூப்பராக மாறிச்சா? அதான் மேபி நான் ஒரு 800 சொல்லணும்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 650 750 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கரெக்டாக வரும் தான் நினைக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக 1 2 3 இப்படி வருது. இது நீங்கள் எப்படி ரிவர்ஸில் செய்யணும் நான் சொல்லித்தரேன். நான் இந்த ஸ்ட்ரைட்டாக சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து 0 அதுக்கப்புறமா 9 8 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும். பட் டென்ஸ் அண்ட் மினிட்ஸ் வரும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். மாஸ் பண்ணிட்டு அதே மாதிரி காம்பனண்ட்டாக மாற்றிட்டு வேரியன்ஸ் ஆட் பண்ணி 9 8 7ன்னு வைங்க. ஆனால் அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது போட்டு பிறகு அதே மாதிரி தான் கைஸ், அதே மினிட்ஸ், அதாவது அதே 750 250 மில்லி செகண்ட் வச்சு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 9 கனெக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் டிலே 750 இங்கே வந்து ஈஸ் அவுட்னு 250 கொடுங்க. எனக்கு இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் ஆஃப்டர் டிலே 750 கொடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் அனிமேட் 250 மில்லி செகண்ட் தான் இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. இது முடிஞ்சிச்சா ரிவர்ஸில்? ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து 6 வரைக்கும் தான் வச்சுருக்கணும். ஏன்னா அது 10 இல்லை 60 செகண்ட்ஸ் தான் 1 மினிட். 6க்கு அடுத்து இருக்க எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு டென்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், 9900 மில்லி செகண்ட் ஆஃப்டர் டிலேவும் அனிமேஷனுக்கு வந்து நீங்கள் 250 மில்லி செகண்ட் நீங்கள் டைம் கொடுங்க நான் சொல்லியிருந்தேன்ல. இங்கே என்ன ட்ரிக்கியாக இருக்கும்னா, இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 to 6 போகாது.
6லேருந்து தான் 0க்கு வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து 6க்கும் நீங்கள் வந்து 9900 கொடுத்தீங்கன்னா 60, 60, 69, 68, 67 அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது. சரி, இது 0 ஆன உடனே இது வந்து டக்குன்னு 5க்கு வந்துடணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு ஆஃப்டர் இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் 800ன்னு கொடுத்துக்குங்க. 800 அண்ட் ஈஸ் அவுட்டுக்கு டைம் வந்து நீங்கள் இந்த அனிமேஷனுக்கு நீங்கள் வந்து 100 மில்லி செகண்ட்னு கொடுத்துருங்க. டக்குன்னு 0 ஆகி 0 வந்து 9 மாறத்துக்குள்ளே இது 5 மாறிடும். நெக்ஸ்ட் மிச்சம் 5 to 0க்கு வந்து நீங்கள் 9900 250 நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த லூப்பில் மாற்றுறதுக்கு இந்த 0வையும் இந்த 0வையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிலே வந்து நீங்கள் 1 மில்லி செகண்ட்னு வச்சுக்கோங்க. அனிமேஷனை நீங்கள் இன்ஸ்டன்ட்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த 0க்கும் நீங்கள் இங்கே வந்து இந்த ஒன்ஸ் ஃபுல்லாக மூவ் ஆகணும். அந்த ஒன்ஸ் ஃபுல்லாக மூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் இது 6க்கு மாறணும். ஏன்னா 0,9, 8, 7, 6, 5, 4 அந்த மாதிரி போகும்ல. அதனால் இந்த 6 கனெக்ட் பண்ணும்போது ஆஃப்டர் டே வந்து நீங்கள் 9900 தான் கொடுக்கணும். இன்ஸ்டன்ட்னு கொடுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம மினிட்ஸ் பார்ப்போம். மினிட்ஸ் எப்படி ரிவர்ஸில் பண்ணுறதுன்னு. இந்த மினிட்ஸுக்கு வந்து ரிவர்ஸில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ப்ரீவியஸாக நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். ஆஃப்டர் டிலே 20,000 இங்கே வந்து நம்ம போன வாட்டி 800 கொடுத்தும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வந்த மாதிரி இருந்ததில்ல. ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள் 750 நம்ம கொடுப்போம். ஸோ 700 கொடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ தான் அந்த 2 1ஆக மாறும்போது அதாவது இந்த 60 செகண்ட்ஸ் முடியும் போது கரெக்டாக 2 1ஆக மாறிடும். ஸோ இந்த டைமிங் எல்லாத்தையுமே நான் கொடுத்துக்கிறேங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கிளிக் ஆஃப்டர் டிலே 20,000 இங்கே வந்து அஃப்கோர்ஸ் அனிமேட் 700 வச்சுப்போம். ஏன்னா போனோட கொஞ்சம் டிலேடாக வந்த மாதிரி இருந்தது. இது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் கைஸ். இந்த 2 1ஆக மாறும்போது எப்படி மாறுதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ கவனிங்க கைஸ், இது எப்படி 2 எப்படி 1ஆக மாறுதுன்னு கரெக்டாக எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் 2 எப்படி கரெக்டாக 1ஆக மாறுதுன்னு. இப்போ நான் அது ஒரு ஜொமேட்டோ மாதிரி ஒரு ஆப் டிசைனை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜொமேட்டோவில் ஆக்சுவலி ஜஸ்ட் 16 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ன்னு தான் வரும். இந்த மாதிரி டைமர் ஓடாது. பட் நான் ஒரு இது பண்ணேன், ஜஸ்ட் டைமர் ஓட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமேஷனுக்காக நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் கைஸ். உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி தான் கைஸ் இருக்குது ஒரு டைமர் அனிமேஷன் ஒரு ஸ்க்ரீன் டிசைனில். மறக்காமல் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய UX டிசைன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு த டிசைன் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.